ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி விலங்கு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நோ கான்டெக்ட் சுச்சுவேஷன் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அப்பாயிண்ட் போஸ்டோட கரண்ட் எனர்ஜி என்னன்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங் டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறது தான் இருக்கும். ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எனக்கு நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விடுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது போஸ்ட்லாம் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும், டேரோ கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னா ஷோராக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, Four of Cups, okay. Page of Cups, okay. Page of Pentacles, Eight of Wands, Queen of Wands, Eight of Swords, Chariot, Magician, Ten of Wands, Fool, Eight of Pentacles, Nine of Cups. Okay, so bottom of the deck, Nine of Wands. God, okay. Compromise, slowing down, celebration, master, friendliness, intensity, exhaustion, sharing, ripeness, transformation, turning in, maturity, consciousness. Okay, thank you universe, thank you so much. ஓகே, ஆக்சுவலி ரீடிங் டைமாக இருக்கட்டும், ஹீலிங் டைமாக இருக்கட்டும், ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வரும்போது அவங்க சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, மேம் கண்டினியூஸாக அவங்க சேனலில் வந்து 8 months பார்த்துட்ருக்கேன், 9 months பார்த்துட்ருக்கேன். எனக்கு ஆக்சுவலி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இனிமேல் நம்ம சேனல் பார்க்குறீங்க, ஹீல் ஆகுறீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் 8 months கண்டினியூஸாக பார்க்குறேன், 9 months கண்டினியூஸாக பார்க்குறேன்னு சொல்லும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இந்த மாதிரி யாரை பார்த்துட்ருக்கிறீங்க அப்படின்னா எத்தனை மந்தி தான் என் வீடியோ பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஷுவராக ஓகே. இல்லை எனக்கு ஆக்சுவலி தெரிஞ்சுக்கணும் ஒரு சின்ன ஆசை. ஓகே, ஸோ தப்பாக நினைக்க வேண்டாம். ஓகே 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 தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து ப்ரோசஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜெர்னல் ரீடிங். யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே, இப்போ நான் பொண்ணுனால பையனை பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறேங்க அப்படியே ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ போகலாம். ஓகே ஓகே ஸோ எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா, ஆக்சுவலி நீங்கள் டீல் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் ஆக்சுவலி மாஸ்டர் ஆகும். மாஸ்டர்னு சொல்லும்போது ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் சப்ரெஸ் பண்ணது. ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி ஸ்நேகத்தை காட்டணும், இன்றைக்கி ஒரு 20 minutes அவங்க கூட வந்து ஜாலியாக இருக்கணும். ஸோ இந்த டைம் நான் ஒரு ஸ்நேகத்தை காட்டணும் அப்படின்னா அவங்க ஸ்நேகத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. அதே சேம் டைம் நான் வந்து ஒரு 6 months நான் வந்து ஸ்நேகத்தை காட்டக்கூடாது, 6 months நான் சைலண்டாக இருக்கணும் அப்படின்னா அது அவங்களால முடியும். அவங்க நினைக்கிற மாதிரி அவங்க மைண்டை அவங்க கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர முடியும். அதுதான் நம்ம மாஸ்டர் கார்டு நம்ம சொல்கிறோம். ஃபீலிங்ஸ், எமோஷனை வந்து சப்ரெஸ் பண்ணுறதுக்கான ஒரு கழிவு உண்டு. ஓகே,
ஸோ இந்த மாதிரி ஒரு பர்சனாக பட் இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன், ப்ராக்டிக்கான ஒரு பர்சன். பட் ரிலேஷன்ஷிப்னு சொல்லும்போது இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி அது விளையாட்டாக எடுத்துகிட்டு உண்டு. சிலவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் வந்து பஞ்சு மிட்டாய் சாப்பிட்ற மாதிரி ஆகும். அது சில பர்சன்ஸ் நமக்கு பார்த்தா தெரியும். சொசைட்டியில் ஒரு நல்ல ஒரு இடத்துல இருப்பாங்க. ஸோ ஒரு நல்ல பொசிஷனில் இருப்பாங்க, நல்ல ஒரு வேலை இருக்கும், நல்ல ஒரு ஃபேமிலி இருக்கும், நல்லா சம்பாதிப்பாங்க, ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருப்பாங்க. பட் ரிலேஷன்ஷிப்பை மட்டும் சைடில் போய் யாருக்கும் தெரியாமல் ஒரு ஒரு ஆன் ஆஃப் கம்யூனிகேஷனில் வந்து போய் பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அது அவங்களுக்கு விளையாட்டு ரிலேஷன்ஷிப்புங்கிறது ஒரு சீரியஸ்னஸ் இல்லை. ஓகே, அது தேவைக்கு அவங்க எப்போமா அது எமோஷ்னலி டவுனாக இருக்கக்கூடிய ஒரு டைமோ, இல்லைங்க அவங்களுக்கு எமோஷ்னலி கொஞ்சம் பெட்டராக இருக்கணும், கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு டைமில் அவங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் தேவைப்படுது. அப்போ அந்த ரிலேஷன்ஷிப்புங்கிறது அவங்களுக்கு ஒரு விளையாட்டுன்னு சொல்லலாம். ஓகே, அது ஆப்போசிட் பர்சனுக்கு ஒரு மைண்ட் இருக்குது, அவங்களுக்கு ஒரு மனசு இருக்குது, அவங்களுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் எமோஷன் இருக்குது, அவங்க ஹர்ட் ஆவாங்க, அவங்களுக்கு ஒரு பெயின் இருக்கும், அதெல்லாம் அவங்க வந்து மைண்டே பண்ண மாட்டாங்க. அவங்கள பொறுத்த மட்டும் சொசைட்டி முன்னாடி அவங்களுக்கு ஒரு நல்ல நேம், ஒரு ஃபேமிலி, நல்ல வேலை, நல்லா சம்பாதிக்கணும், நல்லா சாப்பிடணும், அடித்து பொடிச்சு லைஃப்பை என்ஜாய் பண்ணணும். பட் ரிலேஷன்ஷிப்புங்கிறது எப்போதாவது ஓகே, ஏன்னா மனுஷனுக்கு என்றைக்கும் ஆசை வராது சொல்கிறது மாதிரி என்னைக்காவது இவங்க எமோஷ்னலி கொஞ்சம் பெட்டராக இருக்க டைம், லோவாக இருக்க டைம், இல்லைங்க இவங்க ஹாப்பியாக இருக்கணும் நினைக்கக்கூடிய ஒரு டைம்லையும் இவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் தேவை. அது வரைக்கும் ரிலேஷன்ஷிப் கண்ணு தெரியாது, மைண்டு தெரியாது ஒன்றும். ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நமக்கு ஃபீல் ஆகுது. இன்னொரு விஷயம், இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சன் சீரியஸ் ஆகிடும். மேபி ரொம்ப உங்களுக்கு தோணலாம், இந்த ஒரு பர்சனோட கேரக்டரை பார்த்து கூட நீங்கள் அட்ராக்ட் ஆகிக்கலாம். பயங்கர ஒரு டிசிப்ளின் ஒரு கேரக்டர், பயங்கர ஒரு மெச்சூரிட்டி ஒரு கேரக்டர், நல்லா சம்பாதிக்கிறாங்க, நல்லா க்ரோ ஆகுறாங்க, எல்லோரும் இவங்கள மதிப்பு கொடுக்குறாங்க. ஸோ இதை பார்த்து கூட மேபி நீங்கள் இவரை கண்டு அட்ராக்ட் ஆகிருக்கலாம். பார்த்தா பட் இல்லைங்க என்னோட வெளிப்பார்வை வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகிருக்கலாம். பட் ஆளுக்கு ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த மட்டும் அது ஒரு சீரியஸ்னஸ் இல்லை, ஒரு இம்மெச்சூரிட்டியாகவும். காரணம் என்னென்னா ரிலேஷன்ஷிப்புங்கிறது இவங்களுக்கு ஒரு ஃப்ளோட்டிங் டேட்டிங் தான். அதை தாண்டி அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு உயிர் இருக்கான்னு கேட்டால் இல்லைன்னு இவங்களை பொறுத்த மட்டும் நமக்கு அதுதான் இந்த ரீடிங் தான் நமக்கு மனசிலாகுது. நம்மளை பொறுத்த மட்டும் எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக நம்ம ஷேர் பண்ணிடுவோம். ஓகே, அது கேட்குறோம், அது கேட்குற நீங்கள் வந்து ஹர்ட் ஆகாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு அது சரியோ தப்போ, அது நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ, அப்போ நமக்கு காலையில் எனக்கு என்ன ஃபீல் ஆகுதோ அதை நான் கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுவேன். சரி, நம்ம அந்த மாதிரி கேரக்டர் ஆகும், இதையும் ஒழிச்சு வைக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை ஆக்சுவலி. ஓகே, ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு பர்சன் கூட இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் டீல் பண்ணிட்டுருக்கிறீங்க. ரிலேஷன்ஷிப் ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் ஒரு ஆன் ஆஃப் கம்யூனிகேஷன் நம்ம சொல்லலாம். மேபி ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் வந்து ஏஜ் குறைஞ்ச ஒரு பர்சன் கூட இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் டீல் பண்ணிட்டு இருக்கிறீங்களா இருக்கலாம். இல்லைங்க உங்களை விட 1-2 வயசு அதிகமான ஒரு பர்சன் இருக்கலாம், சேம் ஏஜ் இருக்கும் வாய்ப்பு இருக்குது. 2 பேருக்கு டிஃப்ரென்ஸ் உண்டு, அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இது லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் மேபி. இல்லைங்க ஒர்க் பிளேஸில் உள்ளவங்க பாஸாக இருக்கலாம், ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு டைமில் அந்த பர்சனுக்கு கனெக்ட் ஆகிருக்கலாம். ஓகே, 2 பேருக்கு டிஃப்ரென்ஸ் உண்டு, அதில் எந்த மாற்றமும் இல்லை. டிஃப்ரென்ஸுங்கிறது ஏஜ் டிஃப்ரென்ஸாக இருக்கலாம், கலர் டிஃப்ரென்ஸாக இருக்கலாம், கல்ச்சர், காஸ்ட், ரிலீஜன் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், மேரிட்டல் அஃபேரான ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ஓகே, இல்லைங்க ரொம்ப ஏஜ் டிஃப்ரென்ஸான ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இங்கே நமக்கு நிறையவே இருக்குது. ஓகே, ஸோ அப்போ நம்ம சொன்ன விஷயங்கள் இங்கே எல்லாமே ட்ரூ ஆகும். ஆள் ஆக்சுவலி கோயிங் வித் இவ்வளோ சுச்சுவேஷன் போகிற ஒரு கேரக்டராக, யார் எப்படி போனால் எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கணும், நான் ஹாப்பியாக இருக்கணும், நான் மேலும் மேலும் க்ரோ ஆகிட்டே இருக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், அடித்து பிடிச்சி லைஃப்பை என்ஜாய் பண்ணிக்கணும், என்ன சொல்கிறது, ஃபினான்ஷியலி எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வரக்கூடாது. 10 மாதம் வரைக்கும் கூட ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இன்றைக்கி நம்ம செட் பண்ணி வச்சிடணும். ஃபினான்ஷியலி நான் வந்து யார்கிட்ட கையெழுதிக்கக்கூடாது, அடித்து பிடிச்சி நம்ம லைஃப்பை என்ஜாய் பண்ணுற ஒரு கேரக்டர் கூட இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் டீல் பண்ணிட்டு. பட் எல்லாம் ஓகே, பட் ரிலேஷன்ஷிப் மட்டும் இவங்களுக்கு ஒரு பஞ்சு மிட்டாய் சாப்பிட்ற மாதிரி எனக்கு அது ஒரு நாள் வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு இதில் தான் இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போயிட்டு. பட் இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம். இப்படியே ஆகும், நம்ம வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம். ஓகே, ஏன்னா இவர் ஆக்சுவலி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் டீப்பாக இறங்கக்கூடிய ஒரு ஆள் இவங்க கிடையாது, ரொம்ப அட்டாச்ட் ஆகிற ஒரு ஆள் இவங்க கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு ரிலேஷன்ஷிப்புங்கிறது லைஃப்பில் ஒரு பஞ்சு முட்டாய் மாதிரி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இல்லை. அப்போ இந்த ஒரு ப்ரோசஸ் ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் இங்கே பாரு, நம்ம ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கலாம், குட் ஃப்ரெண்டாக இருக்கலாம். நமக்கு இந்த எதுக்கு நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போகணும், க்ளோஸ் ஆகணும், அட்டாச்மெண்ட்டு, கமிட்மெண்ட்டு, நீ என்ன கண்ட்ரோல் பண்ணுறது, நான் என்ன கண்ட்ரோல் பண்ணுறது, இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். நம்ம ஒரு குட் ஃப்ரெண்டாக நம்ம லாஸ்ட் வரைக்கும் நம்ம இருக்கலாம். இவர் கடைசி வரைக்கும் ஃப்ரெண்டு இல்லைங்க. மேபி இதில் ஒரு சிலவங்க ரிலேஷன்ஷிப்பில் போனாலாம் இருக்கலாம், ஏன்னா ஆள் டேட்டிங் ஃப்ளோட்டிங் பண்ணுற ஒரு கேரக்டர் தான். அப்போ ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டு உங்களை ஃப்ரெண்டு ஏன்னா உங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுக்க வேண்டாம், ஸ்டெபிலிட்டி கொடுக்க வேண்டாம், ஒரு ஃப்ரெண்டுங்கிற ஸ்தானத்தில் உங்களை வச்சுட்டு உண்டு. அது உங்களுக்கு இங்கே பயங்கர கோபம் நம்ம சொல்லலாம்.
இல்லைங்க இவர் ஃப்ரெண்டு ஏன்னா ஃப்ரெண்டை தாண்டி உள்ளுக்குள்ள ஒரு டீப் கனெக்ஷன் உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டு ஃப்ரெண்டுன்னு ஒரு ஆளோட முகத்தை பார்த்து பேச முடியல, காண்டாக்டில் போய் ஃப்ரெண்டின் ரீதிக்கு உங்களால் கம்யூனிகேஷன் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு டீப் கனெக்ஷன் ஃபீல் ஆகிட்டு. மேபி அது அவருக்கும் ஃபீல் ஆகிருக்கலாம், சம்டைம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கலாம், சம்டைம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இருக்கலாம் ப்ராப்பராக. ஓகே, அப்போது நீங்கள் உங்களுக்கு இவருக்கு மேலே ஒரு ஃபீலிங்ஸாக இருக்கட்டும், ஒரு ஸ்நேகமாக இருக்கட்டும் உள்ளுக்குள்ளே ஃபீல் ஆகிட்டு, பட் இவர் ஃப்ரெண்டுன்னு சொல்லும்போது அது உங்களுக்கு எத்தனையோ வாட்டி ஹர்ட் ஆகிருக்கலாம். ஓகே, ஸோ அப்போது கரண்ட்லி நீங்கள் செல்ஃப் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு, ஏன்னா இவன் கடைசி ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் இவன் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்கேன். கடைசி வரைக்கும் இவன் நம்மளை ஃப்ரெண்டாக தான் பார்க்குறானே தவிர நம்ம லைஃப்பில் சேர்த்து பிடிக்கணும், நமக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கணும், ஒரு மேரேஜில் கொண்டு போகணுங்கிற தாட்ஸ் இவனுக்கு துளி கூட இல்லைங்கிறது உங்களுக்கு மனசில் ஆகிட்டு. இனி இதில் நின்றுட்டு ஒரு காரியம் இல்லை. நம்ம மேபி இந்த ஒரு பர்சன் கடைசி வரைக்கும் உங்கள் கூட காண்டாக்டில் இருக்கணும். இங்கே பாரு நீ எனக்கு லைஃப்பில் நீ என் கூட இருக்கிறது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, நம்ம கடைசி வரைக்கும் நம்ம ஒரு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கலாம், இந்த மாதிரி அந்த பர்சன் உங்ககிட்ட பேசியிருக்கலாம். பட் கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டிங்கிறது வாயை திறந்துருக்க மாட்டாங்களா இருக்கலாம். ஓகே, ஸோ அப்போ உங்களுக்கு மனசில் ஆகிட்டு இவனுக்கு எப்போவுமே 24/7 இவன் கூட நம்ம ட்ராவல் பண்ணணும் தான் இவனுக்கு கடைசி வரைக்கும் நம்மளோட ஸ்நேகம் எனக்கு மனசிலாகாமல் இருக்குது. இனி இதில் நின்றுட்டு ஒரு காரியமும் இல்லை. நம்ம கொஞ்சம் இவன் கூட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம், நம்மளை பிஸியாக வச்சுப்போம், நம்ம மைண்டை டைவெர்ட் பண்ணுவோம். அப்படியாவது இவனுக்கு நம்ம மேலே இருக்கிற ஸ்நேகம் இவனுக்கு புரியுதா பார்ப்போங்களோட ஹோப்போட, ஒரு ட்ரஸ்ட்டோட, ஒரு பேஷன்ஸோடு நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டீங்க நான் சொல்ல வரல. கரண்ட்லி நீங்கள் கோயிங் வித் சுச்சுவேஷனில் போயிட்டு. ஓகே, இனி 24/7 இனி இந்த ரிலேஷன்ஷிப்பில் கிடந்து எஃபோர்ட் கொடுத்து நம்ம கஷ்டப்பட வேண்டாம். ஏன்னா அவன் கடைசி வரைக்கும் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்கான். தென் நம்ம அதனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் நம்ம மனசில் ஆக்கிட்டு நம்ம கெரியரில் க்ரோ பண்ணுவோம். ஏன்னா அதில் நின்று ஒரு காரியமும் இல்லை, அதில் நின்று டைமை வேஸ்ட் பண்ணி எனர்ஜி வேஸ்ட் பண்ணி அதில் எஃபோர்ட் கொடுத்து போராடி நம்ம ஹர்ட் ஆக தான் போகிறோம். அதோட கொஞ்சம் அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து கொஞ்சம் மைண்டை டைவெர்ட் பண்ணி நம்ம கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுவோம். இல்லைங்க ஒரு கோயின் வித் சுச்சுவேஷனில் போவோம், இல்லைங்க நம்ம அடித்து பிடிச்சி லைஃபை என்ஜாய் பண்ணுவோம். கொஞ்சம் இவங்ககிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம், ஒரு பவுண்டரி செட் பண்ணணும் இந்த ரிலேஷன்ஷிப்பில். அதுக்கு பிறகு நமக்கு ஏதாவது ஒரு சக்ஸஸ் கிடைக்குதா அப்படின்னு பார்க்கலான்னு கொஞ்சம் நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டு. கரண்ட்லி நீங்கள் உங்களுக்கு ஒரு உங்களோட இன்ட்யூஷன் பக்காவாக உங்களை கைட் பண்ணது, பாசிட்டிவாக கைட் பண்ணது. இங்கே பாரு, இவனுக்கு ஒரு மேலே ஸ்நேகம் உண்டு, அன்கண்டிஷனல் லவ் உண்டு. இவன் உங்ககிட்ட ஆல் ஆக்சுவலி ப்ராக்டிக்கலான ஒரு கேரக்டர் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கா. நீ கொஞ்சம் பவுண்டரி செட் பண்ணி கொஞ்சம் நீ ஃபோக்கஸ் ஆகக்கூடிய ஒரு டைமில் கரெக்டாக இந்த ரிலேஷன்ஷிப் உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியுங்கிற ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு எங்கேருந்து கிடச்சிருக்கலாம். அப்படி இல்லைங்க சோல் லெவலில் உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். கரண்ட்லி நீங்கள் கோயம்புத்தூர் சுச்சுவேஷன் நீங்கள் போயிட்டுருக்கிறீங்க, கெரியரில் பயங்கரமாக க்ரோ பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, ட்ரஸ்ட் உண்டு, பேஷன்ஸ் உண்டு. இப்போ உங்கள் இன்ட்யூஷன் உங்களை பாசிட்டிவாக கேர் பண்ணக்கூடிய ஒருனால உங்களுக்கு எப்படி ஒரு கட்டாயம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு ஒரு சக்ஸஸ் உண்டு, உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டோடு நீங்கள் இந்த ஒரு போஸ்டர் இருக்கிறது கொஞ்சம் நீங்கள் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு. ஓகே, என்னைக்காவது அவனுக்கு ஸ்டே இருந்தீங்க, எனக்கு கொஞ்சம் எஃபர்ட் கொடுத்துட்டு வரட்டும், அந்த ஒரு தாட்ஸோடு நீங்கள் போயிட்டு. ஆக்சுவலி கரண்ட்லி பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்ருக்காங்க. அதுக்கு பவுண்டரிஸ் செட் பண்ணி வச்சுட்ருக்க ரீசன் என்ன அப்படின்னா, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இன்டென்சிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் ஆகுது. ஓகே, தோற்று போயிடுமான்னு ஒரு பேடி உண்டு. ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்தே ஃபினிஷிங் வரைக்கும் ரிலேஷன்ஷிப்புக்கு இவரோட ஓப்பன் கேரக்டரே ரிலேஷன்ஷிப்புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத ஒரு கேரக்டராக. ஏன்னா ப்ராக்டிக்கல்னால இப்போ நம்ம ஒரு வேலை செய்கிறோம், சம்பாதிக்கிறோம், நமக்கு காசு வருது, நமக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுறோம், ஃபேமிலி நம்ம சந்தோஷமாக பார்த்துக்கிறோம், அது ஒரு வகையான சந்தோஷம் வச்சுக்கோங்களா. பட் ரிலேஷன்ஷிப் நமக்கு ஜஸ்ட் அது என்னைக்காவது ஒரு நாள் சந்தோஷம் நம்ம சொல்லலாம், இல்லைங்க அது ஓவராகி போச்சு அப்படின்னா நமக்கு அதில் ஒரு சந்தோஷம் இல்லை நம்ம சொல்லலாம். இப்படி யோசிக்கக்கூடிய ஒரு கேரக்டர்னால கரண்ட்லி ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்ருக்காங்க. பவுண்டரி செட் பண்ணி வச்சுருக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா பேடி நம்ம சொல்லலாம். ஏன்னா இவருக்கு ஒரு இன்டென்சிட்டி இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் ஆகுது. இவருக்கு பேடி நான் தோற்று போயிடுவனோ, என்னோட செல்ஃப் எக்ஸ்பெக்ட் போயிடுமோ, என்னோட ஒரிஜினாலிட்டி போயிடுமோ, நான் யாருக்கிட்டே இல்லாத ஒரு அடிக்ஷனே, ஒரு அட்ராக்ஷனே, ஒரு ரொமான்ஸ் ஃபீலே நான் இவக்கிட்டே ஃபீல் ஆகுறேன், என்னோட ஒரிஜினாலிட்டி நான் எழுந்துருவணும், நான் என்னையே நான் மறந்து அவகிட்ட அடிக்ட் ஆகி போயிடுவணும், ஃப்ரெண்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போக முடியல, என்ன ஒரு இன்டென்சிட்டி, ஏன் எனக்கு யாருக்கிட்டே இல்லாத ஒரு இன்டென்சிட்டி. ஸோ அதனால ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு ஒரு டிசிஷன் மெயின்டைன் பண்ணுறதுக்காக ரீசனே இதுதான் பேடி. ஓகே, அப்படியே ஃபுல்லாக அவங்கக்கிட்ட அடிக்ட் ஆகி அப்படியே அட்டாச்ட் ஆகி அப்படியே இவரை மறந்துடுவாங்களோ அந்த ஒரு தோட்ஸ் தான். ஓகே, கரண்ட்லி ஸோ டோட்லி இப்போ கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே,
ஆல்ரெடி ஒரு மேபி இந்த பர்சனுக்கு ஆல்ரெடி ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கலாம், ஃபேமிலிஸ் இருக்கலாம், தேர்ட் பார்ட்டிஸ் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். ஆல்ரெடி இருக்கிற ஒரு ஆப்ஷனே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. தென் இப்போ நீங்கள் ஒரு ஆஃபர் கொண்டு கொடுத்தீங்க அப்படின்னா அதையும் வாங்குறதுக்கு ஆளு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன்னா ஆளுக்கு லைஃப்பில் டோட்லி கன்ஃபியூஸ் ஆகி டோட்லி ஸ்டக் ஆகி நிற்கிறாங்க நம்ம சொல்லலாம். ஆளுக்கு ஆக்சுவலி லைஃப்பில் என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. என்னென்னா ஏன் நான் வந்து இந்த வேர்ல்டில் நான் யார்கிட்டையும் நான் தோற்று போகாமல் இருக்கேன், எல்லாருக்கிட்டையும் நான் கட்டன்றைட்டாக இருக்கேன், எல்லாருக்கிட்டையும் நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுறேன். பட் இவ ஒருத்திக்கிட்ட மட்டும் ஏன் என்னால் வந்து நான் நினைக்கிற மாதிரி என் மைண்டும் போக மாட்டேங்குது, மனசு போக மாட்டேங்குது. அப்படியே ஆப்போசிட்டாக என் மைண்டும் மனசு போகுது. நான் என்ன பண்ணுவேன்? ஏன் எனக்கு இவக்கிட்ட மட்டும் எனக்கு ஏன் இந்த ஒரு பாண்டிங், ஏன் இந்த அளவுக்கு ஒரு இன்டென்சிட்டி, டோட்லி ஆள் ஒரு கன்ஃபியூஸ் ஆகும். இவளுக்கு எனக்கு என்ன பாண்டிங்காக இருக்கும்? என்னதான் 2 பேருக்கு டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் 2 பேரும் சேரும்போது அந்த இடத்துல ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகும். சேம் ஃபீலிங் உங்களுக்கும் ஃபீல் ஆகலாம். எத்தனைக்கு டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் 2 பேரும் சேரும்போது ஒரு இடத்துல கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகும். ஓகே. ஸோ அப்போ ஆள் ஆக்சுவலி கன்ஃபியூஸ் ஆகும். ஏன் எனக்கு வந்து இப்படி ஒரு இன்டென்சிட்டிவாக கூட எனக்கு ஃபீல் ஆகிட்டே இருக்குது, இவளை தாண்டி எனக்கு வேற ஒரு ஆப்ஷன்லேயும் மைண்ட் ஏன் போக மாட்டேங்குது. டோட்லி ஆள் கன்ஃபியூஸ் ஆகும். டோட்லி ஆள் கன்ஃபியூஸ் ஒரு பக்கம், டோட்லி ஒரு பவுண்டரி செட் பண்ணிட்டு வச்சுருக்காங்க ஒரு பக்கம். ஏன்னா இவக்கிட்ட இன்னும் நான் பேச போனேன் அப்படின்னா, இன்னும் நான் இவக்கிட்ட பழக போனேன் அப்படின்னா என்னோட ஒரிஜினாலிட்டி நான் மறந்துடுவேன். என்னையே மறந்து அவ கூட தான் க்ளோஸ் ஆகிறேன், அட்டாச்ட் ஆகிறேன். இப்படியே நான் போயிட்டு இருந்தேன் அப்படின்னா என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்ன ஆகும், என்னோட பவர் என்ன ஆகும், என்னோட ஒரிஜினாலிட்டி என்ன ஆகும், நான் தோற்று போயிடுவேனே. ஸோ அதனால் ஆள் ஒரு பவுண்டரி செட் பண்ணிட்டு உங்ககிட்ட வர வேண்டாம், உங்கள் பக்கம் எத்தி பார்க்க வேண்டாம், உங்களுக்கு ஒரு கால் பண்ண வேண்டாம், மெசேஜ் பண்ண வேண்டாம்னு இருக்காங்க நம்ம சொல்லலாம். ஓகே. பட் நமக்கு கட்டாயம் இந்த போஸ்டர்கிட்ட நம்மளுக்கு ஒரு கம்யூனிகேஷன் வரும். இதோட கரண்ட் எனர்ஜி என்னென்னா, என்ன தான் இவர் பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு இருந்தாலும், ஆப்ஷனில் கன்ஃபியூஸ் ஆகி நின்னாலும், மாஸ்டராகவே இருந்தாலும் கம்யூனிகேஷன் நமக்கு கார்டு வந்திருக்காங்க. கட்டாயம் கம்யூனிகேஷன் வந்து நமக்கு பாசிபிள் ஆகும். கார்டு என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஒரு செப்பரேஷனில் மேபி இது ஒரு சம்டைம் இது செப்பரேஷன் இல்லாமல் இருக்கலாம். ஓகே, கான்டாக்டில் இருக்கலாம். பட் ஃப்ரெண்டு கடைசி வரைக்கும் ஓட்டிகிட்டே இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் மேபி. அதில் கரண்டி பயங்கர பிஸி நம்ம சொல்லலாம், ஃபுல் ஃபோக்கஸ் கரியர் நம்ம சொல்லலாம். சம்டைம் வீடியோ பார்க்குறவங்க இன்னர் ஒர்க்ஸோ, மெடிடேஷனோ, லா ஆஃப் அட்ராக்ஷனோ, மேனிஃபெஸ்டேஷனோ ஏதோ ஃபாலோ பண்ணுறீங்க எனக்கு. ஓகே, அது வரைக்கும் இங்கே நல்லா மனசில் ஆகுது. அப்படி யாராவது கரண்ட் சுச்சுவேஷனில் லா ஆஃப் அட்ராக்ஷனோ, மேனிஃபெஸ்டேஷனோ ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அது அடிப்பொலியாக ஒர்க் ஆகுது. இந்த ஒரு பர்சன் வந்து சில விஷயங்களை மனசு விட்டு உங்ககிட்ட பேசும், ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, ஒரு இத்தனை நாளைக்கும் ஒழிச்சு ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்டு அந்த பவுண்ட்ரிக்குள்ளே அவங்க நின்றுட்டு இருந்த ஒரு போஸ்டாக இருந்தாங்க அப்படின்னா, கரண்ட்லி நீங்கள் ஏதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, இன்னர் ஒர்க்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, மெடிடேஷன் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அது 110% இங்கே நமக்கு ஒர்க் ஆகுது. இந்த ஒரு பர்சன் சில விஷயங்களை மனசை திறந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணி ஃபினிஷிங் பண்ணி முடிக்கணுங்கிற ஒரு தாட்ஸ் என்னோட மைண்டில் வந்துட்டு உண்டு. என்ன அப்படின்னா, ஆள் ஆக்சுவலி டயர்ட் ஆகும், டவுன் ஆகும். எதனால் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆள் மைண்டு கூடயும் ஹார்ட்டு கூடயும் பதில் சொல்லி ஃபீலிங்ஸ் கூட எமோஷனு கூட அடி போட்டு கரண்ட் சுச்சுவேஷனில் ஆள் டயர்டாகும். இவரோட மைண்டு வந்து மற்ற எல்லாத்துலேயும் இவரோட மைண்டு இவர் பேச்சு கேட்குமா இருக்கும். பட் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இவரோட மைண்டாக இருக்கட்டும், மனசாக இருக்கட்டும் ஒருபோதும் கேட்கல. இவர் எத்தனை தூரம் வேணும்னு இவர் விலைக்கு ஓடாலும் மறுபடியும் அந்த மைண்டும் மனசும் உங்களோட தாட்ஸு போடுறது, உங்களுக்கு கால் போட தூண்டி விடுறது. ஸோ இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கனால டோட்லி ஆள் ஒரு பக்கம் ஸ்டக்கு, ஒரு பக்கம் டோட்லி டயர்ட் ஆகும். இதுக்கு மேலே என்னால் முடியாதப்பா, நானும் எத்தனையோ வாட்டி இவ்வளோ திங்க் பண்ணக்கூடாது நினச்சாலும் என்னால் முடியவே இல்லை. எனக்கு நான் ஒவ்வொரு நாளும் என் மைண்டுக்கிட்டே ஹார்ட்டுக்கிட்டே போராடி டயர்ட் ஆகிட்டேன். இதுக்கு மேலே என்னால் முடியாது, வேறு வழியே இல்லை. இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் ஒன்று சேர்த்து பிடிக்க வேண்டியது. அந்த ஒரு ரியலைசேஷனுக்கு இந்த ஒரு போர்சன் ஒரு கான்சியஸ்னஸுக்கு வந்துட்டு உண்டு. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு போர்சனுக்கு ஒரு பார்ட்டிக்காக இருக்கட்டும், ஒரு ஃபேமிலி கூட ஒரு ஃபங்க்ஷனுக்காக இருக்கட்டும், 1000 பேர் இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்திலையாக இருக்கட்டும், இவர் எங்கே போனாலும் இவரோட மைண்டில் வரக்கூடிய தாட்ஸ் நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கிறீங்க, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, இவரோட மைண்டில் வரக்கூடிய தாட்ஸ் அது உங்களை பற்றின ஒரு தாட்ஸ் தான். ஓகே, இவரோட மைண்டும் மனசும் இவர் உங்களை தேடிட்டே இருக்கு நம்ம சொல்லலாம். 1000 பேருக்கு ஒரு கூட்டத்திலே எல்லோரும் 1000 பேர் ஹாப்பியாக இருக்கலாம். பட் இந்த ஒரு பர்சன் மட்டும்
அந்த இடத்துல உங்களை திங்க் பண்ணுறது. இந்த இடத்துல நீங்களும் ஒன்று வந்திருந்தீங்க நல்லா இருந்திருக்கும்ல, இல்லைங்க இப்போ ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு டைம் நீங்களும் ஒன்று என் கூட இது நல்லா இருந்திருக்கும்ல. ஸோ இந்த மாதிரி இவருக்கு ஒரு ஃபீல் உண்டு, ஒரு கான்சியஸ்னஸ் இவருக்கு உண்டு. என்ன அப்படின்னா, காரணம் நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறீங்க, இன்னர் ஒர்க்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இவருக்கும் ஒரு கான்சியஸ்னஸ் உண்டு. எஸ், நான் வந்து இந்த அளவுக்கு என் லைஃப்பில் நான் வந்து ஃபீல் பண்ண வேண்டிய ஒரு அவசியமே இல்லை. ஏன்னா நான் ஒருபோது இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் இம்பார்ட்டன்ஸ் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் நான் கொடுத்துட்டில்ல. அவள் ஒன்று எஃபர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு டைமில் நானும் இந்த ரிலேஷன்ஷிப் ஒன்று எஃபர்ட் கொடுத்துருந்தேங்க. எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு செலிப்ரேஷன், ஒரு ஹனிமூன் மோடில், ஒரு ரொமான்ஸ் மோடில் போயிருக்க பார்த்தேன். பட் ஒரு நாள் இந்த ரிலேஷன்ஷிப்புக்கும் நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததில் ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் நான் பண்ணிட்டு ஒரு ரியலைசேஷன் இவருக்கு உண்டு. ஓகே, இன்னொரு விஷயம் என்னன்னா, எத்தனை உனக்கு எனக்கும் செப்பரேஷன் இருந்தாலும் நம்ம 2 பேரும் கூட சேரும்போது ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகிற ஒரு ரியலைசேஷன் உண்டு. மேபி சொசைட்டி அக்செப்ட் பண்ணாத ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், ஃபேமிலி அக்செப்ட் பண்ண 1000 பேர் அக்செப்ட் பண்ணாத ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் என்னதும் தெரியலை, நீ நானும் சேரும்போது ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகிற ஒரு ரியலைசேஷன் இவருக்கு உண்டு. ஸோ அதனால் கரண்ட்லி இந்த ஒரு போஸ்டரோட கஷ்டம், நஷ்டம், மனவேதனை இது எல்லாத்தையும் உங்ககிட்ட மனசை விட்டு திறந்து சொல்லணுங்கிறதா இவரோட கரண்ட் எனர்ஜி. அதனால் இவர்கிட்ட உங்களுக்கு ஒரு காலை ஒரு மெசேஜ் ரிசீவ் பண்ணுற ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் வந்து சேசிங் பண்ணல, கோயிங் வித் சுச்சுவேஷனில் நீங்கள் போயிட்டுருக்கிறீங்க, பயங்கர பாசிட்டிவாக இருக்கிறீங்க, பீஸ்ஃபுல்லாக இருக்கிறீங்க. என்ன சொல்கிறது, உங்கள் வைப்ரேஷன் இங்கே டவுன் ஆக்கலை, எனர்ஜி லெவலில் டவுன் ஆக்கலை, ஹை வைப்ரேஷன் இங்கே இருக்கிறீங்க அப்படின்னா ஷோராக அந்த ஒரு போஸ்டர் கிட்ட உங்களுக்கு ஒரு காலோ ஒரு மெசேஜோ பாசிபிள் ஆகும். காரணம் கேட்டு அந்த ஒரு போஸ்டர் உங்களை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்காக வருவாங்க. எத்தனை கோபத்தில் நீங்கள் இருந்தாலும் இந்த ஒரு போஸ்டர் உங்களை சமாதானப்படுத்துறதுக்கும் சரி, உங்களை வந்து ரிலேஷன்ஷிப்பில் மறுபடியும் கொண்டு வர்றதுக்கான ஒரு பவர் இவருக்கு உண்டு. ஓகே, அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இவரோட கரண்ட் எனர்ஜி பார்த்தீங்கன்னா கரண்ட் சுச்சுவேஷன்லாம் இந்த ஒரு போஸ்டருக்கு ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், கடன்கள், தலைக்கு மேலே பாரங்கள் உண்டு. ஒரு பக்கம் அந்த ரிலேஷன்ஷிப்லேயே நம்ம வந்து இப்படி நம்ம ஒரு ஆக்ஷன் எடுக்காமல், ஒரு எஃபோர்ட் கொடுக்காம நம்ம இந்த மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கோம், அதை குறித்து இவருக்கு பெயின் உண்டு. ஒட்டுமொத்தமாக இவருக்கு தலைக்கு மேலே பாரங்கள் இருக்கிற ஒரு ஃபீல் ஆகிட்டு உண்டு. நமக்கு இங்கே டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக வந்து ஒரு சிலவங்களுக்கு டைம் எடுத்துக்கும். ஓகே, ஷோராக நமக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கார்டு வந்ததுனால ரிலேஷன்ஷிப் அப்படியே எண்டப் ஆகி ஒன்றும் போகலை. ஆப்போசிட் இருக்கிற போஸ்ட்டுக்கு சில ரியலைசேஷனும் டிரான்ஸ்ஃபர்மேஷனும் சில ஸ்ட்ரகிள் சுச்சுவேஷன் இங்கே உருவாகுது. அது மூலமாக இவருக்கு சில ரியலைசேஷன் வருது நம்ம சொல்லலாம். ஓகே, பட் என்ன ரிலேஷன்ஷிப் ஒரு தொடக்கங்கிறது, ஒரு ரீஸ்டார்ட்டுங்கிறது கன்ஃபார்ம். ஓகே, என்னதான் இவர் மெச்சூரிட்டியான ஒரு பர்சனாக இருந்தாலும், ப்ராக்டிக்கலாகவே திங்க் பண்ணுற ஒரு கேரக்டராகவே இருந்தாலும், இந்த ஒரு பர்சனுக்கு ஃபீல் ஆகிற ரியலைசேஷன்னா என் லைஃப்பில் எனக்கு என்னை சுற்றி எனக்கு என்ன எல்லாம் இருக்குது, என்ன இருந்தாலும் ஏதோ ஒரு கப் மிஸ் ஆன ஒரு ஃபீலிங், நான் கம்ப்ளீட் ஆகிட்டில ஒரு ஃபீலிங் இவருக்கு உண்டு. ஒவ்வொரு நிமிஷமும் அந்த ஃபீலிங் இவருக்கு உண்டு. ஓகே, ஸோ அதனால் இதெல்லாம் இவரோட கரண்ட் எனர்ஜிஸ் ஆகும். மைண்டில் வரக்கூடிய தாட்ஸ், ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், எனர்ஜிஸ் ஆகும். அப்போ நமக்கு இவரோட கரண்ட் எனர்ஜி நமக்கு இங்கே ஃபீல் ஆகிறது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இவர் வந்து இவரோட ஃபீலிங்ஸாக இருக்கட்டும், எமோஷனாக இருக்கட்டும், இவர் நிறைய விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இவர் ஷேர் பண்ணனால இவர்கிட்ட ஒரு கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆகும். அதுதான் இவரோட கரண்ட். ஒரு சிலவங்களுக்கு மட்டும் டைம் எடுத்துக்கும் நம்ம சொல்லலாம். ஏன்னா இது வந்து கலெக்டிவ் ரீடிங் ஆகும், பர்சனலைஸ் ரீடிங் கிடையாது. அது ஒருபோது மனசில் ஆக்கிக்கோங்க, சரியா? இனி இங்கே நமக்கு இம்பார்ட்டன்ட் ஏஜ் பார்க்கலாம். 48 இம்பார்ட்டன்ட். ஓகே, 19 இம்பார்ட்டன்ட், 16 important, 46 important, 20 important, nice, 36 important, 39 important, 49 important, 46 important, 42 important, 23 important, okay, 39 important. இனி இம்பார்ட்டன்ட் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 888 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் இம்பார்ட்டன்ட். 888 கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே, எஸ் எஸ் ஓகே. தென் இம்பார்ட்டன்னா மந்த் பார்க்கலாம். ஜனவரி இம்பார்ட்டன்ட், பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், June important, July important, August important, September important, October important. Yes. Okay.
ஓகே, இனி இம்பார்ட்டன்டான டேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 999 இம்பார்ட்டன்ட். ஓகே, 999 கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா 999 கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா ஷோரை இதை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஏன்னா இது எத்தனை தூரம் ரெஸ்னேட் ஆகுங்கிறது இது எனக்கும் மனசிலாகும். இந்த ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் கண்டினியூஸாக நீங்கள் 999 பார்க்குறீங்க அப்படின்னா ஷோரை ஒரு கமெண்ட் பாக்ஸில் ஒரு மெசேஜ் போடுங்க. ஓகே, அது எனக்கு ஒரு இன்டென்சிட்டி எத்தனை தூரம் இது ரெஸ்னேட் ஆகுதுன்னு பார்க்குறதுக்காக. ஓகே, தென் இம்பார்ட்டன்டான நம்பர்ஸ் பார்க்கலாம். 1 இம்பார்ட்டன்ட், 2 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், 7 இம்பார்ட்டன்ட், 8 இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட், 10 இம்பார்ட்டன்ட், 13 இம்பார்ட்டன்ட். எஸ், இந்த நம்பரில் உங்களுக்கோ அவங்களுக்கோ ஃபஸ்ட்டு மீட்டிங்கோ லாஸ்ட்டு மீட்டிங்கோ ப்ரீசியஸான மூவ்மெண்ட் அது நடந்துச்சு அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தென் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை கனெக்ட் ஆகி இருக்கும்போது மட்டும்தான் உங்களோட எனர்ஜி நமக்கு இங்கே அப்டேட் ஆகும். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.